இறந்து போன ஒரு சரீரம் அந்த தண்ணியில் என்ன பண்ணுது மிதங்கிறத இது ரொம்ப தொலைதூரம் இருந்து அது என்ன பண்ணிச்சு அந்த பறவை பார்த்துருச்சு. பார்த்த உடனே நேராக அதை புசிக்கணும்னு சொல்லிட்டு நேராக பறந்து வந்து அந்த பிணத்து மேலே உட்காந்து அந்த சரீரத்தை நாற்றம் எடுத்து அந்த சரீரத்தை அது என்ன பண்ணுது கொத்தி கொத்தி சாப்பிடுது. அந்த தருணத்தில் நீர்வீழ்ச்சி பெரிய ஒரு அலை என்ன பண்ணுது, தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு வந்துட்டு இருக்குது. சரி தண்ணீர் அங்கதானே வருது, கிட்ட வரும்போது கூட நம்ம என்ன பண்ணிடலாம் பறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பிணத்து மேலே இருக்கும் பொழுது அதனுடைய நகங்கள் எல்லாம் கூர்மையான நகங்களா இருக்கும். ஸோ அந்த நகங்கள் எல்லாமே அந்த பிணத்து மேலே என்ன பண்ணிடுச்சுன்னா பதிஞ்சிருச்சு. இப்போ தண்ணி கிட்ட வந்த உடனே இது பறக்கணும்னு பார்க்கதான் என்ன பண்ண முடியல, பறக்க முடியல. ஏன்னா கால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிணத்துல புதஞ்சிருச்சு, அந்த நகங்கள் எல்லாம் புதஞ்சிருச்சு. இதனால டக்குன்னு என்ன பண்ண முடியல, அந்த கால்களை வெளியெடுத்து பறந்து போக முடியல. உடனே தண்ணீர் வந்துருச்சு, இதால பறக்க முடியல. தண்ணீர்ல மூழ்கி இந்த பறவை என்ன பண்ணிச்சான், செத்து போச்சு. ஒரு விஷயத்துல நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னு சொல்லி சொன்னா இதான் நாளைக்கு மாறிக்கலாம், நாளன்னைக்கு மாறிக்கலாம், கடவுள் வருவதற்கு இன்னும் நாள் செல்லும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அந்த பறவையை போல அதுல நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா கடைசியில அதை விட்டு உங்களால் வெளியேறவே முடியாது.